இல்ல யோகிய மாதிரி திடீர்னு இன்னைக்கு தானே பொத்துன்னு வருது விஜய். எனக்கு ஒரு டவுட். இப்ப கருணாநிதி வந்து 3 பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரா ஒவ்வொன்னா? இது எப்படி? இல்ல ப்ரோ, அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ணிருந்தா தியாகி ஆயிருப்பானே. அதெல்லாம் பண்றதுக்கு பழக்கமே இல்ல கருணாநிதிக்கு. அபிஷியலி 3 பொண்டாட்டி, அன்அபிஷியலி அவன் போன மீட்டிங் போட்ட இடத்துலலாம் ஒரு பொண்டாட்டி இருந்துச்சு. தெரியுமா தெரியாதா? அன்அபிஷியலா இங்கங்க திமுக காரர் இருக்கணும், அங்கங்கெல்லாம் கருணாநிதியோட கால் தடம் பதிஞ்சு. அவன் எங்கெல்லாம் மேடை போட்டு மஞ்சள் துண்டை தூக்கி அப்படி கழுத்து மேல அப்படி வீசினானோ அங்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி அவனுக்கு இருக்கு. ஆமா, ஊருக்கு ஊர் வச்சிருப்பாப்ல. மாவட்ட செயலாளர்கள் கிடையாது, மாவட்ட செயலாளிகள்னு வச்சிருப்பான் கருணாநிதி. இருந்தாலும் தமிழகத்துக்கு வண்ண தொலைக்காட்சி கொடுத்த கலைஞரை அபியூஸ் பண்றது நான் கண்டிக்கிறேன். இதுக்கு மேல யாரையும் மேல ஏத்தாத, ஆள் பார்த்து ஏத்து. வண்ண தொலைக்காட்சியா? இன்னும் படம் காசு இல்லாம இன்னும் அந்த வண்ண தொலைக்காட்சி வச்சுதான் பொழப்பு ஓடுது. அவன் வண்ண தொலைக்காட்சி கொடுத்ததே அவன் மஞ்சள் துண்டை போட்டுனா எந்த வீட்டுக்குள்ள போறதே அவனு பாத்திர கூடாதுன்னு தான் கொடுத்தானே. இல்லன்னா வாசல்ல உட்காந்து வேவு பார்த்திருப்பீங்க. அதாச்சும் பரவாயில்ல. அந்த வண்ண தொலைக்காட்சியில எங்க பாட்டி எல்லாம் முன்னாடி வாங்கி வச்சிருந்தாங்க. முதல் சேனல் ஓபன் பண்ண கலைஞர் டிவி வருதுடா. என்ன குசும்பு இருக்கணும்? என்ன டேய், ஊர்ல ஒரு பையன் பார்க்காத டிவி. உங்க வீட்ல எல்லாம் இன்னைக்கு டிவி ஓடுதுன்னா அதுக்கு யார் ப்ரோ காரணம்? இல்ல இன்னைக்கு எல்லாரும் ட்ரெஸ் போடுறோம், எவல்யூஷன் ஆயிருக்கும்னாலே அது கர்நாடகா தான் காரணம். இல்லன்னா எல்லாரும் அம்மன குண்டியால சுத்திட்டு இருந்திருப்போம். அந்த அளவுக்கு ஒரு ரைட் எப்படி கரண்ட் பாஸ் ஆகும்? வுட்ல இருந்து எப்படா கரண்ட் பாஸ் ஆகும்? அதான் கட்டு வரது எப்படி பாஸ் ஆகும்? பாஸ் பண்ணி கிளிப்பான் ஐயா. அதாவது அவன்லாம் இருக்கிற வரைக்கும் பெத்த பையனுக்கே போஸ்டிங் கொடுக்காம அலைய வச்சான்டா. மாஷா அல்லாஹ், என்ன மனுஷன். போஸ்டிங் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, போய் சட்டசபையில பேசு அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டாப்ல. தலைமை பதவியில கொடுக்கவே இல்ல. ஜேடி நீ ஆனா சொல்ற பத்தியா, என்னமோ டிவியை உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து கருணாநிதி தான் வந்து டிவியை இன்வெர்ட் பண்ண மாதிரி. இன்வெர்ட் பண்ணது வேற ஆளு. ஆமா, அதை திருடி கொடுத்தவன் தான் இவன். அவ்வளவுதான். மக்கள் பணத்தை திருடி மக்களுக்கே கொடுத்தவன் டிவி மூலமா. அந்த டிவி எதுக்கு கொடுத்தானா காரணம் இருக்கு. ஏன்னா உங்களை டைவர்ட் பண்ணணும். அவன் மஞ்சள் துண்டை போட்டுன்னு இன்னொருத்த வீட்டுக்குள்ள போறதை நீங்க வாசப்பட உட்காந்து வேடிக்கை பாத்தீங்கன்னா அவன் எப்படி போவான்? அது ஒரு பரவாயில்ல, டிவி கொடுத்தா சொல்றாங்க பரவாயில்ல. ஐடி எம்ப்ளாயிஸ்க்கே இவன் தான் பிச்சை போட்டான், கம்ப்யூட்டரை இவன் தான் கண்டுபிடிச்சான்ற அளவுக்கு பேசினானுங்க பாரு. அதான்டா இன்னொரு கம்ப்யூட்டர் அவன் டிவி கொடுத்தான், ஆனா கரண்ட் கொடுத்தானா? மொத்தம் 18 எடப்பாடி கொடுத்தாருல கரண்ட வந்து நம்ம ஆளு மின்னலை முழுங்கி இன்னைக்கு மாட்டு பண்ணதான் வந்துட்டு எங்க ஏரியா ஜெனரேட்டர் எல்லாம் பயன்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம்? அதிமுக ஆபீஸ்ல எடப்பாடி இல்ல சார்லஸ் பாபேஜ் மாதிரி கருணாநிதி கார்பேஜ்ல ஒரு பேர் ஆல்ரெடி பேர் வச்சுட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பண்ண என்ன பண்ணலாம் தெரியுமா? அதிமுக ஆபீஸ்ல லைனிங் எல்லா லைனிங்கும் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க லைனிங் அங்க இருந்து இழுக்கணும். நம்மால ஆணு வாயை போட்டு மின்னலை முழுக வைக்கணும், மின்சாரத்தை ஒரு பக்கம் கக்க வைக்கணும். ஆனா எப்பேற்பட்ட ஒரு கேனத்தனமான ஒரு விஷயத்த சட்டசபையில பண்ணிருக்கான் பாத்தியா? எலவேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு நியாயம் வேணாமாடா? ஏதோ புரட்சி தமிழன்னு ஏதோ புரட்சி கலைஞர்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏதோ மின்னலை விழுங்கி மின்சாரிங்க வாயில ஒரு 100 வாட் கரண்ட் விடுறேன், இப்ப நீ மின்சாரத்தை கொப்புளிச்சே தீர்ற. சரியா? வந்து அவனே வந்து எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு இருந்தான். அவனா சொன்ன மாதிரி நீங்க இல்ல. இன்னைக்கு அதிமுக வந்து பார்த்தனா புதுசா நம்ம அங்க வெள்ள போனார்ல ஒருத்தர். அந்த வெள்ள போனவர் வந்து இன்னைக்கு கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. இப்ப இது எந்த குதிரை பேரத்துல வருதுன்னு தெரியல. அது கழுதை பேரம் பாண்டி, குதிரை பேரம் இல்ல. இல்ல அது ரொம்ப அயோக்கியம். மின்னல் பேரம். நம்ம டிவி சேனத்துல நின்னு அவ்வளவு வாக்கு பெற்று அதுக்கப்புறம் அவன் அவங்க கட்சிக்கு மூவ் ஆனாருன்னா அவங்க இல்ல டிவி சேனல் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஓடுகாலி முன்னாடி கேண்டிடேட் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இப்ப வந்து அந்த ஓடுகாலி. நான் கூட ஓடுகாலின்னு என்னடா உதயநிதி ஏதோ சொல்றீங்களான்னு நான் கூட எங்க சங்க தமிழனுக்கு எந்த பாதிப்பும் வரலையே. அவன் ஓடுகாலி இல்ல, அவன் கக்கூஸ் காலி, கக்கூஸ் வாலி. இதனால யாரோ உதயநிதி ஃபேனிங் இருக்கிறாங்கப்பா, மியூட் போடுறாங்கப்பா. நினைச்சேன்டா. விஜயகுமார் என்ன சிண்டி பாக்குறியா? ஒருத்தனா இல்ல நான் தான் பண்ணேன். கரெக்ட்டா அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்தா நீ அக்செப்ட் பண்ணிட்டியா? அது அப்படியே மியூட் அன்மியூட்ல வந்துருச்சு. இவனுங்களுக்குலாம் பாறேன், இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கருணாநிதியை நல்லவன் ஆக்குறானுங்க, உதயநிதியை வந்துட்டு ஹீரோ ஆக்குறானுங்க. சேட்ட இந்த பாரு, இந்நேரம் அந்த பேனா சிலையை வச்சிருந்தான்னு வச்சுக்கேன், அடுத்த 50 வருஷம் கழிச்சு இந்த பேனாவை கண்டுபிடிச்சதே கருணாநிதின்னு இருப்பானுங்க. நம்ம பிள்ளைங்களாம் அதை படிச்சிருந்திருக்கோம். ஆக்சுவலா அதுக்குதான் வேலையே பார்த்தது. பேனாவை கண்டுபிடிச்சதே கருணாநிதி தான். இங்கு பேனாவை கண்டுபிடிச்சதே கருணாநிதினு புக்ல எழுதியிருப்பானுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நாக்கால நக்கியாவோட பேப்பர்ல ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா ஒரு நியாயம் வேணாமாடா?
கொழுப்பு. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியல. அந்த 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 வீல் சேர்ல அவன உட்கார வச்சுன்னே சுத்துனானுங்கல்ல. இன்னைக்கு அந்த வீல் சேர் என்ன அந்த வீல் சேர கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு இதுல லைப்ரரியில வைக்க வேண்டியதுதானே. அது என்ன பண்ணானுங்க? சார் இவரு தெரியல, வீல் சேர்லயே நடக்கிறாரு. இவர்தான் சார் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். தமிழ்நாடோட ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் இவர்தான். ஏ எஸ்டே அந்த லைனர்ல வீல் சேர் மட்டும் மாட்டல. அந்த வீல் அதுலயே சேர என்னையா மாட்டிருந்தாருன்னா அந்த பண்ணானுங்க? குறைய தீர்ந்திருக்கும். மிஸ் அவன ஆயிப்போச்சு. அந்த சாமி வீல் ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்கானுங்க. சாமி ரூம்லயா? என்னடா ஆமா. சொல்ற? மஞ்சள் சாமி இந்த குங்குமம் சாமியே எல்லாத்தையும் வச்சு கருணாநிதி தாங்க. வருஷம் அவன் செத்து போன இதுல வந்து ஐயோ, பூஜை பண்ணிட்டு ஆமாயா. இருக்காங்க. இந்த சீனை நோட் பண்ணீங்களா? அந்த கனிமொழி மேமோட மீட்டிங்ல கருணாநிதிக்குன்னு ஒரு தனி சோஃபா ஒதுக்கி வச்சிருந்தானுங்க. என்னடா அது அப்படின்னு ஒரு ஊப்பிட்ட கேட்டேன். அங்க கருணாநிதி அமர்வதற்கான ஒரு சீட் எப்பயுமே ஒதுக்கி வச்சிருக்காங்க ப்ரோ அப்படின்றான்டா. அப்பாவி. இல்ல ஏன்னா ஆவியா வந்து அட்டன் பண்ணுவாரா இல்லையே மீட்டிங்? நான் கருணாநிதி எதுவும் அட்டன் அந்த பண்ணுவானாண்டா. ஐயோ நான் எதுவும் அந்த குண்டு காக்கா எதுவும் அங்க பாக்கலையே. காக்கா எதுவும் வந்து உட்காந்துச்சாங்க. காக்காயும் உட்கார்ல, கருணாநிதி தான் வந்து உட்காந்துருக்கானாமா. காக்காயை உட்கார விடாம. ஏ காக்கா ரூபத்துல தானே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பித்துக்கள். பித்துக்கள் காக்கா மூலமா வருவாங்க. இந்த பரதேசில பாம்பு ரூபத்துல தான் வருவான். இல்ல சரியா? கூட அதான் வரமாட்டான். அவ்வளவு வன்ம வேலை பார்த்திருக்கான். இவன்லாம் வந்து காக்கா மூலமாலாம் வரமாட்டான். செத்து போயும் இவன் தொல்லை தாங்க முடியலடா. நீ வேற அவன் செத்து போனாலும் அவன் ஆவி என்ன பண்ணும்? வீடு வீடா பூந்து எந்த வீட்டுல என்ன எந்த லேடிஸ் இருக்காங்க எட்டி பாத்துட்டு இருக்கோம். அவன் எப்படி அங்க வருவான்? அது ஒரு விஷயம் இருக்கு. இல்ல ஆமாடா, ஜெரி நான் போன வாரம் இல்ல ஜெரி குளிச்சிட்டு இருந்தேன். ஒரு காக்கா வந்து என்னை பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அவனாதான் இருக்குமோ? அவன் தான் அவனுக்கு எதிராக அவதூறு அவன் பரப்புற. ஏன்டா உன்னைய பார்க்க போறான்? கருணாநிதி ஏன்டா உன்னைய எல்லாத்தையும் பார்க்க? பாப்பான். அவன் கிச்சா ஏன்டா உன்ன கொஞ்சம் மாதிரி பொச்சா மூடிட்டு பாரு. எனக்கு கிச்சாடே கம்முனுடா. கடைசியில கருணாநிதியை கேவ் ஆக்கிட்டீங்களா? டேய் அது தப்பு. தலைவன் என்னைக்குமே அந்த இதுக்கு மட்டும் அடி பண்ணிக்க மாட்டான், தெரியும்ல. தலைவன் லேடிஸ் அதுலதான் மேட்டர் தான் வீக். வீக். மத்தபடி மத்த மேட்டர்லயும் அவன் வீக் தான். பின்ன என்ன ஸ்ட்ராங்கா கிழிச்சுட்டானா அவன். அவனுக்கு பியூஸ் போனதுனாலதான் அவன் வீல் சேர்லயே உட்காந்தான். வீல் சேர்ல உட்கார்ந்ததுக்கு உட்கார அப்புறமா அந்த ஓடியே என்னடா ஆத்திரியா பண்றீங்க? வந்து துரத்துவான்ல. என் தலைவன் அடிப்பான் தெரியும்ல. யோ, அவன் வீல் சேர்ல அவன் உட்கார்ந்ததுக்கு நல்லா அப்புறம் கூட அவன் சும்மா இல்ல. ஆத்திரியா வந்துட்டு எனக்கு சமந்தாவை துரத்துவான்ல 2-4 படத்துல. அந்த மாதிரி தான் துரத்திட்டு இருந்தான் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும். எனக்கு என்ன சந்தேகம்னா, இவன் வந்து வீட்டுக்கு வீடு கரண்ட் பாஸ் பண்றான்ற கடுப்புலதான் இவன் கரண்ட பியூஸ் போக வச்சு வீல் சேர்ல உட்கார வச்சிட்டாங்களோ தோணுது வீட்டுல இருக்கவங்களே. அத ஃபியூஸ் போக வைக்க வரை மு.க. ஸ்டாலின் தான். தொடர்ந்து பேசுவோம். அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா சொல்லி இருக்கிறானுங்க நிறைய பேரு மு.க. ஸ்டாலின் தான் அந்த பியூஸுக்கு போனது காரணம்ன்ற மாதிரி. ஐயோ, ஆனா இருந்தாலும் ஒரு இறந்து போன மனுஷன் இந்த அளவுக்கு அடிக்காதீங்க. ஐயோ, எனக்கே அவன் பாவமா சுதந்திர இருக்கு. போராட்ட தியாகியா? ஏய், சாதாரண அவன் கருணாநிதி தானே. சத்தியமா சொல்றான். அவன் செத்தான், புதைச்சோம், முடிச்சோம், அதோட இருந்தானா பிரச்சனை இல்ல. செத்து போனதுக்கு அப்புறமும் அவனை தூக்கிட்டு வந்து அவன் தான் இது கட்டினான், அவன் தான் அது கட்டினான், கருணாநிதி ஹாஸ்பிட்டல், கருணாநிதி ரயில்வே ஸ்டேஷன், கருணாநிதி பூத்து, கருணாநிதி கக்கூசு, கருணாநிதி அதாவது ஆய் போனா கூட அந்த கருணாநிதி ஆய் அப்படின்றவனுக்கு போல இருக்கு. என்னையா நான் நார்மலா பேசிட்டு போது உதயநிதி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்ன வாட் நான்சென்ஸ்? இல்ல ப்ரோ, அனில்ஸுக்கு அண்ணன் வந்து மஜாவா லான்சர் காரு ரேஞ்ச் ரோவர் கார்ல வந்தாங்கன்னா மாசா இருக்கும். வந்து செல்யூட் அடிச்சு உள்ள ஒரு 20 பேர் 30 பேர் பாடிகளோட வந்தா ஃபயர் விடுவானுங்க. இதே ஒரு பர்சனல் விஷயம்னா உட்காந்து அபியூஸ் பண்ணுவானுங்க. இவ்வளவுதான் இந்த அனில்ஸ். நீ அப்படித்தான் டக்குனு நல்லவன் ஆக ட்ரை பண்ற பாத்தியா நீ? இங்க பாரு, அந்த கதையெல்லாம் பேசாத. இங்க பாரு, நீ இங்க பாரு, எல்லாருமே கடிச்சிட்டு தான் இருந்தோம். ஒரு சில சிச்சுவேஷன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் ஆகணும். உட்காந்து அதே பழசா பேசிட்டு இருக்க முடியும். இப்போ என்னெல்லாம் எடுத்தேன்னா நான்லாம் வந்து 3 வருஷம் ஆச்சு. மத்த ஒரு சில பேர் 2 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இங்க 10 வருஷம் 5 வருஷம் இருந்தவங்களோட கணக்கு வேற. நேத்து வந்தவன் பிக் பாஸ் மியூசிக், அப்புறம் பாட்டு பாட, அப்புறம் டான்ஸ் ஆட, அப்புறம் இந்த செக்ஸ் படம் பார்க்க வந்தவங்க எல்லாம் கொண்டு வந்து விஜய் ஃபேன் லிஸ்ட்ல சேர்க்காது. அவங்க எல்லாம் வந்து அந்த காரணத்துக்கு வந்துட்டு இங்க எலெக்ஷன் டைம்ல வந்து வேலை செஞ்சானுங்க, அவ்வளவுதான். இல்ல பேசுற தப்பு இல்ல. யாரு சொல்றான்? ஃபர்ஸ்ட் டைம் கடிச்சோம், ரெண்டாவது டைம் கடிச்சோம். பண்றது தப்புன்னு சொல்லிட்டு போயிடணும். அடிச்சுட்டு இருக்கானுங்க அவனுங்க. இரு இவன் யார சொன்னா? உதயநிதிக்கு ஏதாவது சொல்லிருவானோ பயமா இருக்குது. இந்த ட்விட்டரை வந்து இந்த த்ரீசம் போட்டோஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ட்விட்டருக்குள்ள வந்துட்டு நான் விஜய் ஃபேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துட்டு நான் திரும்பி அதை பார்க்க போயிட்டு திரும்பி கேப்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு போறது. இவனுங்க ஆட்கள் எல்லாம் விஜய் ஃபேன் சொல்லாத. இவங்க எல்லாம் தற்சமயத்துக்கு அந்த த்ரீசம் வீடியோ பார்க்க வந்தவனுங்க. யாரும் சொல்லலையா? இல்ல ஜெடி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இங்க பாரு, சொல்லுங்க. அந்த ஆளு ஏதாவது வந்து அரசியல் வந்து இப்போ முதலமைச்சராக சரியா, அவர் ஏதாவது வந்து மக்கள் நீதியா வந்து ஏதாவது தப்பு பண்ணாரா அவரை அடிங்க, நானும் சேர்ந்து கூட அவங்க கூட அடிக்கிறேன். ஆனா அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணாதான் அவர் வந்து அவர் வேலையை பாக்குறாரு.
புரியுதா? அவர் வீட்டு பெட்ரூம்ல லைட் வச்சு பாக்குறதே தப்பு. 4 உன் பேர் வீட்டு லைட், ஆமா. உன் வீட்டுக்குள்ள நான் அதே யாரு லைட் தூக்கிட்டு உள்ள வந்து வச்சு வருவாங்க? பாக்கலாமா நான்? இல்ல பொது இடத்துல யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. சரியா? அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு நொய் நொயின்னு நொச்சிக்கிட்டு இங்க ட்விட்டர்ல போட்டு அந்த ஆளை ஏதாவது கேள்வி கேட்டீங்களா என்னால பச்சை பொறுத்துக்கவே பச்சையே இருக்க கேப்போம். முடியாது. இல்ல விஜய், நான் என்ன சொல்றேன், இல்ல அந்த ஆள் ரூம்ல நீ லைட் அடிச்சு பாக்குறல, உன் வீட்டுலயும் நான் லைட் அடிச்சு பார்த்தா நீ ஏத்துப்பியா? அதான் கேள்வி. எவன் வீட்லயுமே எவன் லைட் அடிச்சு பாக்குற உரிமை எவனும் கிடையாது. பர்சனலி அந்த மனுஷனை எதுக்கு டார்ச்சர் பண்ற? உனக்கு வந்து கவர்னன்ஸ் சரி பண்றாரா, அதுல ப்ரோ, உனக்கு பெருமை கொடுக்குறாரா, இத அதோட போ. அவரோட லைஃபுக்குள்ள நீ ஏன் போற? இத இத ஃபர்ஸ்ட் டைம்னா கூட பரவாயில்ல. இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. கடந்துட்டு போயிடணும். ஏதோ வாட்டி நடக்கிற மாதிரி உட்காந்துட்டு திரும்ப திரும்ப நீ இழுத்து அடிச்சுக்கிட்டு 50 வருஷம் அரசியல்ல பாரு, ஏன் கருணாநிதி 3 பொண்டாட்டி வச்சிருந்தான்னு இங்க இருக்க விஜய் பண்ணி வேணாலும் உட்காந்து பேசியிருந்திருக்கானுங்களா? நீ பேச ஆரம்பிச்சிருந்தா நாங்க பேசுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆளை நாங்க அந்த முன்னாடி விஷயத்துல நாங்க பேசணும் கிடையாது. அந்த ஆளை பத்தி அதை நினைச்சு கூட கிடையாது. இல்ல எதுக்கு ஏன்னா பேசுறோம்? அந்த ஆளு விஷயத்த நம்ம பொலிட்டிக்ஸ்ல நம்ம இன்வால்வே ஆகல. அது நமக்கு அந்த டைம்ல இவனுங்க மட்டுமே ஆட்சி பண்ணிட்டு இருந்தானுங்க. நமக்கு அந்த ஒரு விழிப்புணர்வும் இல்ல. இப்ப எல்லாரும் அரசியல் அது வரும்போது மட்டும் நம்ம எல்லாரும் கிடையாதுயா. பாக்குறோம், பர்சனல் பார்த்து லைஃப்குள்ள அடிக்கிறோம். போக வேண்டிய அவசியம் இல்ல. பர்சனல் ஆ. லைஃப்குள்ள போக வேண்டிய அவசியமும் இல்ல. இல்ல பாலிடிக்ஸ் தான் பர்சனல் பார்த்தா போனா அந்த ஆளு. என்ன ஆகும்னு சொல்லிட்டு இவனுங்க குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, கருணாநிதிக்கு இவங்க யாருக்குமே பார்த்தோன்னா பர்சனல் லைஃப்குள்ள போற வேண்டிய வேலை யாருக்கும் கிடையாது. போகவும் இல்ல. இன்னைக்கு ஏன் போறாங்கன்னும் போது நீ போற. அது என்ன இந்த இவங்க 3 பேருக்கு மட்டும் பிரிவிலேஜ், விஜய் அண்ணா மட்டும் உனக்கு ஏன இதுவா? புரியலையே. அவர் லைஃப்ல மட்டும் நீ உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கிற. அவரு பிரச்சனை அவரு இல்ல பாத்துக்காரா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னடா நோவுது? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ அவரு family அவரு சீமான பாத்துக்காரு, அவரு personal சீமான matter. செருப்பு கட்டி அடிச்சோன்னா காரணம் இருக்கு. சீமான வந்து அந்த அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த லேடி நியாயம் கேட்டு வீடியோ போட்டு இருந்துச்சு. அதனால நம்ம கேள்வி கேட்டோம். இப்ப அந்த லேடி வீடியோ போடாம எதுவும் பண்ணாம அந்த ஆளு அந்த ஆளு எத்தனை பொண்டாட்டி நமக்கு என்னன்னு போயிருந்தா நம்ம கேட்டிருப்போமா? இல்லையா? லூசு பசங்க. எதுலயுமே நம்ம தலையிட வேண்டியன்னு அவசியம் இல்ல. அதிகமா நம்ம தலையிட்டதும் இல்ல. இவனுங்கலாம் ஒரு ஆளுங்கன்னு சொல்லிட்டு, இவனுங்க ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஹிஸ்டரிய வச்சுக்கிட்டு நம்மள கடிக்கிறத நம்மளால ஏத்துக்க முடியல. நான் இப்போ இப்ப நான் நம்ம விஜய் அடிச்சா நான் என்ன சொல்றேன். ஆகுறதுங்கிறது இவங்களுக்கு சீரியஸா புரியாது. இல்ல ஜெடி. இப்போ நான் த்ரிஷா அது ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்ததா இருக்கட்டும், அது இருந்துட்டு போனதா இருக்கட்டும், நான் ஓப்பனா சொல்றேன். நான் இன்னமும் அது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாவும் ஒரு நல்ல ஒரு கொலீகாவும் தான் பாக்குறேன். உண்மை Correct. தெரியாம 2 தரப்போட நியாயம் தெரியாம நானா போயிட்டு அவங்க 2 பேரும் கள்ளத்தொடர்பு இருக்கு, நானா போயிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க நான் பேச முடியாது. அவங்க ஓப்பனா அவங்க வாயால அந்த வார்த்தை வரட்டும். இல்ல தாண்டி அதுவும் தாண்டி அதேதான் அது எண்ட் ஆஃப் தி டே அவங்களோட பெர்சனல் தான். அது அவங்களோட யாரையுமே முடிவு. அதுல தலையிடுறதுக்கோ, ஒப்பீனியன் சொல்றதுக்கோ உரிமை இல்ல. நம்ம இங்க வந்து புலம்பலாம். அவங்க இந்த மாரி அவங்க பண்ணிட்டாங்களே கல்யாணம் அண்ணா பண்ணிக்க அப்படின்ட்டு. போறேன், அவங்க அதான்யா. வாயில இருந்து அவங்க வாயில இருந்து நாங்க லவ் பண்ண போறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அது அவங்களோட முடிவு தான். அதை நம்ம சொல்லிட்டு தான் போறோம். இல்லையா ஆனா அவங்க அதுக்கு சொல்றாங்களோ சொல்லலையோ, ரிலேஷன்ஷிப்பா பார்க்கக்கூடாது. இரு அவங்க சொல்றாங்களோ சொல்லலையோ, அது எண்ட் ஆஃப் தி டே அவங்களோட டிசிஷன் தான். அத நம்ம எப்படி சொன்னா இருந்தாலும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம கட்சியில என்ன இல்ல நடக்குது சரி, சொன்னா அப்படின்றத நம்ம ரிலேஷன்ஷிப்யா, ஃபோக்கஸ் பண்ணணும். சொன்னா ரிலேஷன்ஷிப், சொல்லலன்ற ம். பட்சத்துல அது வந்து நட்பு தான். அதுக்குள்ள நீ ஏன் போற? கருணாநிதி அவ்வளவுதான் மாரி இல்ல என்னோட பாயிண்ட். 10 லட்சம் பேர் கேள்வி கூட இந்த கேட்கறேன். வீட்டுக்கு எதிரில இருந்தாப்புல. அது அவரோட இல்ல விருப்பம் ஜேடி தான். அதை தாண்டி நம்ம பேச போறது இல்ல. ஜேடி நான் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு இவங்கள எல்லாத்தையும் இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் எல்லாம் எத்தையும் கேள்வி கேட்கறேன். டேய் நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து விஜய் அண்ணா கூட்டு போட்டு போனாரு. சரியா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்பவே வந்து யாருமே அதை பத்தி யாருமே கண்டுக்கவே இல்லை. மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன திரும்ப யோசிச்சாங்க, விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாங்க ஒரே ஒரு கன்ஃபியூஷன்ல மட்டும்தான் மாத்தி மாத்தி போட்டாங்களா ஒழிஞ்சு இவரு தான் கன்ஃபார்மா ஜெயிக்க போறது தெரிஞ்சா நீ அடுத்த எலெக்ஷன் நீ கண்டிப்பா பாரு. 2031லயோ இல்ல அடுத்தடுத்த இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இருந்து நீ பாரு அவருக்கு எப்படி ஓட்டு விழுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து இன்னைக்கு அண்ணனை அபியூஸ் பண்ணீங்கல்ல அத்தனை பேரும் மண்டி போட்டு பேச போட்டு வந்து வந்து மன்னிப்பு கேக்குறீங்களா? ஐயா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த மனுஷன் இப்ப முதலமைச்சர், அந்த மனுஷன் பேர்ல சீஃப் மினிஸ்டர் ஏறி போச்சு. அதை நம்ம போய் பேச தேவையில்ல. நான் என்ன கேக்குறேன், அந்த மனுஷன் லைஃப்ல என்னமோ நேத்து தான் ஆட்சி அமைச்சு இன்னைக்குதான் த்ரிஷா விஷயம் வந்த மாதிரியோ, இன்னைக்குதான் என்னமோ புதுசா வந்த மாதிரி பேசுறீங்க. அது ஏற்கனவே வந்த விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன், அது ஏன் உனக்கு தேவை இருக்கு? அதுல நீ போய் என்ன கேட்க போற? இன்னைக்கு கவர்னன்ஸ்ல அவர் இத்தனை பாலிசி கொண்டு வர்றாரு, இன்னைக்கு இத்தனை பேருக்கு இது பண்ணிருக்காரு, இன்னைக்கு இந்த ராணுவத்துல இருந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு 50,000 மாத்தி கொடுத்திருக்காரு, நிறைய விஷயம் நல்லது 7,000 ரூபாய் பண்றாரு. அதை ஏத்திருக்காரு. 7,000 ரூபாய் ஏத்திருக்காரு. 7,000 ஏத்திருக்கிறாரு. இதெல்லாம் பேசாம உன் கண்ணியை அங்க போய் த்ரிஷா கிட்ட ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்க கொலீகா இருக்கலாம், அவர் கூட படிச்ச சக நடிகையே நல்ல ஒரு காம்ப்ளிமெண்டரி நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். இதெல்லாம் நீ பேச மாட்ட. எடுத்தோடனே அவங்க வாயால இருந்து வராத வார்த்தையை கொண்டு போயிட்டு அவங்க 2 பேரும் கப்புள்ஸ்
அப்ப இன்னொன்னு நீயும் ப்ரோ, இன்னொரு பொண்ணும் எங்கேயாவது பாண்டியன் ஒரு ப்ரோ இருக்கீங்களா? முடியா பாண்டியன் ப்ரோ. முடியா ரொம்ப இருக்கிறேன் ப்ரோ. எமோஷனல் ஆகாத. இல்ல காவேரிக்கு இல்ல புரிஞ்சிருச்சுல. நான் என்ன திறந்து கேக்குறேன், விட்டுருக்கான் ப்ரோ இன்னைக்கு. நாளைக்கு உன் ஃப்ரெண்டு நாளைக்கு உன் கூட ரொம்ப நாள் பழகுன பொண்ணு நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ வெளில போற இடத்துல 4 இடத்துல பார்த்துட்டு நீ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க. 4 இடம் நீ போற இடத்துக்குலாம் அந்த பொண்ணை கூப்பிடுறா வராங்கன்னா அதுக்கும் உன் பொண்ணு உனக்கு அந்த பொண்ணுக்கு கள்ளத்துறவு நான் பேசிட்டு இருக்க முடியும்? ஃப்ரெண்டுன்னு தானே அதேதானே. சொல்லுவோம். இல்ல இவர் பொம்மை மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ இவங்கள ஒரு ஐயா சில இவர் கேட்க பேரு. மாட்டாரு ஐயா. இவர் நான் இப்ப கூட பாருங்க, எந்த இடத்துலயுமே அவர் வந்து கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் ஃபேமிலியை கூப்பிட்டதே கிடையாது. அவர் கூப்பிட்டது எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில பெரிய அளவுல நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. முக்கியமா பார்த்தா மாநாடு, மதுரை மாநாட்டுக்கு அது அம்மா அம்மா அப்பா கூப்பிட்டாரா, அதே மாதிரி இப்ப கொடியேற்றத்துக்கு கூப்பிட்டாரா, அப்புறம் அவரோட பதவியேற்பு கூப்பிட்டாரா, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஃபேமிலி வந்துட்டு போயிருக்காங்க. அதை தாண்டி வேற எங்கேயாவது வந்தாருன்னு சொல்லுங்க பார்ப்போம், கட்சி மீட்டிங்னு. இத்தனைக்கும் தாண்டி அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கரண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்னா உடனே ரெஸ்பான்ஸ் வருது. எல்லாமே குப்பை உடனே போடுறது உடனே கம்ப்ளைண்ட் வந்தா சொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. வருது. நீ வந்து இப்ப சென்னை கார்பரேஷனுக்கு ஒரு போட்டோ எடுத்து போட்டா உடனே கிளீன் பண்ணிட்டு உனக்கு போட்டோ எடுத்து போடுறான். இதெல்லாம் எந்த ஆட்சியில் நடந்துச்சு? கருணாநிதி அவன் என்ன பணத்தை தோண்டி எடுத்துட்டு வந்து அவன் இந்த சாக்கடை வாரி விட்டு போனானா என்ன? இன்னைக்கு இன்னைக்கு நான் கேட்கறேன் திமுககாரன்ட்ட, ஏன்டா நீ இருந்த நேரத்துல உன் தொகுதியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ தான் தொகுதியில இருக்கிற கரண்ட் கம்பம் இடிஞ்சு விழுந்த கரண்ட் கம்பத்தை சரி பண்ணி கொடுத்துருக்கலாம்டா, சொந்த காசு போட்டாவது. அதுக்கு கூட மாட்ட கவர்மெண்ட் எதிர்பார்த்து உட்காந்துருப்பீங்க கேட்டா, இல்ல அதெல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணு. ஏன் இல்லையே தாவைக்கா பசங்க பண்றானுங்களே. ஒரு இடத்துல இப்போ ஒரு கரண்ட் கம்பம் உடஞ்சு இதுவா இருக்குன்னா அந்த இடத்துல அவனுக்கு தானே இப்ப கம்பத்தை வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கிறானுங்க. ஒரு 10,000 செலவாகுதா? நம்ம திமுக காசே இல்லாத மாதிரி ஓட்டு கொடுக்குற 10,000 அந்த இடத்துல கொடுத்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மரே ஊழல் பண்ணி வச்சுக்கிறாங்க போன ஆட்சியில. அதுதான் இந்த நீ ஆட்சியில கரண்ட் ஓட்டுக்கு கொடுக்குற பாதிக்குது. 10,000 அந்த உடஞ்சு போன கம்பத்தை சரி பண்ணி கொடுத்தனா அந்த தெருவே உனக்கு ஓட்டு போடுமேடா. நல்லது பண்ணாத போய் தானே ஓட்டு அதெல்லாம் போடுறாங்க. எதுவும் தெரியாது. 5 வருஷம் முதல்ல மக்களை வந்துட்டு போன தெருவுல வாட்டி நிக்க இருந்த விட்டுட்டு கல்வி அமைச்சர் கடைசியா எலெக்ஷன் அப்ப வந்துட்டு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா ஜெயிச்சிடலான்ற பாலிசியை ட்ரை பண்ணிருக்கானுங்க. இந்த வாட்டி அது ஒர்க் அவுட் ஆகல. இவனு 5 இந்த வருஷம் வாட்டி மக்களை இல்ல, நட்டத்துல நிக்க இந்த வைப்பானுங்க. வாட்டி ஒர்க் அவுட் ஆகுது. எதுல ஒரு கரண்ட் பில்ல இருந்து ஒரு கரண்ட்டை தாண்டி ஒரு ரோடு சரியா இருக்காது, ஒரு தெருவிளக்கு சரியா எரியாது, ஒரு டிச்சு கூட வந்துட்டு சரியா அடப்பு எடுக்காம அப்படியே தேங்கி நிக்கும் நிறைய ஏரியால. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் அப்படிதான் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதை கூட சரி பண்ண மாட்டானுங்க. ஏரியா கவுன்சிலர் முதற்கொண்டு கொம்பு கொம்புன்னு நிப்பானுங்க. ஏதோ ஒண்ணு கேட்டா வந்துட்டு அதெல்லாம் பண்ணி தர முடியாது, போடா காசு கொடு. டைரக்டா கேட்பானுங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு அரகன்ஸ்னா, நீ போய் எங்க ஏரியால இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட போய் நின்ன, இல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் வார்த்தைக்கு கிட்ட போய் நின்னா காசு இல்ல கேட்பான். ஜேடி ப்ரோ அப்பயே கேட்டுருவாங்களா? முடியாது காசு கொடு அப்படின்னு. இல்ல அப்படியாப்பா, சரி சரி என்னன்னு உட்காருங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் செலவாகும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். டைரக்டா கேட்பான். பத்தாவதுக்கு அவன்கிட்ட காசு இல்லாம இல்ல, அவனுக்கு வந்து இதுல அந்த அரசு இன்னொரு ஒதுக்கி காமெடி இருப்பாங்க. என்னன்னா, திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் திமுக குடும்பத்துல உள்ளவன் ஒரு பிரச்சனை மட்டும்தான் அவன் வீட்டுக்கு தான் போய் இவனு வேலை செய்வானே தவிர பொது வேலை எவன் வீட்டுக்கும் வேலை செய்ய மாட்டானுங்க. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, கருணாநிதியோட என்னமோ அந்த ஆளு இந்த திராவிடம் திராவிடம் திராவிடம்ன்றானுங்க, பெரியாரின் கொள்கைன்றானுங்க, கடவுள் மறுப்புன்றானுங்க. நான் என்ன சொல்றேன், ஜோசியக்காரன் சொன்னான்னு சொல்லி தானே கழுத்துல மஞ்சள் துண்டே போட்ட. நீ மஞ்சள் துண்டு போட காரணம் எங்களுக்கு தெரியாதா என்ன? ஜோசிகார சொல்றேன்னு மஞ்சள் துண்டு போட்டான். இன்னொன்னு அதை ப்ரோ, தாண்டி பாண்டியன் ப்ரோ இவனுங்க வீட்டுல என்னென்ன எங்க ஃபங்க்ஷனோ, ஆ, கட்சியில என்னென்ன ஆ, ஃபங்க்ஷன் நடந்தாலும் ம். ஜோசியக்காரன்ட்ட கேட்காம முடிவு எடுக்க மாட்டானுங்க. அது தெரியுமா? ஜோசியக்காரன் மட்டும் கிடையாது, ஐயரை கூட்டு வந்து அவனை உட்காந்து ஓம கொண்டு ஓட்டுறானுங்க. ஆமா ஆமையை கொண்டு வருவானுங்க, மானை கொண்டு வருவானுங்க, மாடை கொண்டு வருவானுங்க வீட்டுக்குள்ள. நல்லது ஆமா நடக்கணும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உள்ளூர்ல பசுமாடே மேய்க்க தெரியாதான், வெளியூர்ல போய் ஒட்டகம் மேய்க்க புத்தி போகுது பாரு. ஒண்ணும் அந்த கிடையாது. மாதிரி இன்னொன்னு ப்ரோ, நம்ம ஜேடி நம்ம ப்ரோ ஜோசிகார் இருக்கார்ல, அவர் அனுப்பிச்சு விட்டு பண்ணி மூத்திரத்தை 3 நாளைக்கு 3 வேளை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவி கிடைச்சிருன்னு சொன்னா தினைக்கு 3 வேளை குடிப்பானுங்க உட்காந்து. ஆமா பாண்டியன் ப்ரோ அதெல்லாம் இன்னொன்னு ப்ரோ, யோசிக்காம பண்ணுவானுங்க. குடிப்பாங்க. உங்க அதெல்லாம் ஏரியால யோசிக்காம நீங்க பண்ணுவாங்க. ஏதாவது டெய்லி நைட்டு 12 மணிக்கு ஏ பூனை பீய நக்க சொன்னாலும் நக்குவானுங்க. டேய் நீ எல்லை மீறி பூனை போறடா. பீ பூனை பீ காஃபி தான் குடிக்கணுங்க, அப்பதாங்க நீங்க முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொன்னா பூனை பீ காஃபியை இம்போர்ட் பண்ணி குடிப்பானுங்க. சரி என்ன பண்றது ப்ரோ கர்ம, குடிச்சாதான் பாண்டியன் ப்ரோ முதலமைச்சர் ஆக இன்னொன்னு, முடியும். உங்க ஏரியால ஏதாவது வீடு ஏதாவது கட்டணும்னா ம். உங்க ஏரியால ஏதாவது வீடு ஏதாவது கட்டணும்னா உங்க ஏரியா கவுன்சிலருக்கு 1-2 லட்சம் கொடுக்க முடியாம அவன் கட்ட விட மாட்டான். ஏதாவது பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டே இதுல இருப்பான். சென்னையில வெள்ளம் வந்துச்சுன்னா போட் எடுத்துட்டு வருவானுங்க. எனக்கு என்னென்ன காமெடி வரும்னா, ஏன்னா போட்டு கஷ்டப்பட்டு எடுத்து வரீங்க, அதான் கருணாநிதி பணம் இருக்குடா, அந்த பணத்தை தோண்டி எடுத்துருவாங்கடா, அவன் தான் கட்டுமரம் வச்சுடா, படுக்க போட்டு அவன் மேல ஏறி எல்லாம் சவாரி பண்ணுங்கடான்னு சொல்ல தோணும். இல்ல சொன்னா அந்த ஏத்துப்பானுங்களா? அந்த தண்ணியில கூட எப்படி ஊழல் பண்ணலாம் தான் அவன் புத்தி போகும். பணமா இருந்தா கூட அவன் புத்தி அப்படிதான் போகும். நல்லது செய்யலாம், இத நம்ம திருத்தலாம்லாம் புத்தி போகாது. ஏன்னா அது பிறப்பிலே வந்த ரத்தம். அது ஊழல் பண்ணியே பழகிட்டதுனால அவனுக்கு நல்லது செய்யன்ற புத்தி என்னைக்குமே போகாது. இப்போ இல்ல, எப்பவுமே அப்படிதான். அண்ணா அண்ணா அண்ணான்ற ஒருத்தர் அது வந்து ஆரம்பிச்சாரு. மக்களை குறை சொல்லிட்டு இருக்கானுங்க. அவர் 1000 குடும்பத்தை
அவர் குடும்பத்தை ஒழிச்சிட்டு இவனுங்க கட்சியை ஆட்டைய போட்டானுங்க. இப்ப என்னன்னா இந்த ஆளு 3 பொண்டாட்டில பொண்டாட்டி குடும்பத்தை ஒழிச்சிட்டு இவன் 2வது பொண்டாட்டி பையன் வந்து இப்ப முதலமைச்சர் ஆனா. பாண்டியன் ஒரு நிமிஷம் கீழே அந்த கமெண்ட் செக்ஷன்ல எவனா வாசுதேவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கு, அவனை மேல ஏத்துங்க. ஸ்பீக்கர் எதுவும் கொடுத்துட்டானா? எக்ஸ் கொடுத்தானா? மேல வர சொல்ல அவனை. ரொம்ப கீழே உட்காந்து வாய் கொண்டு பேசிட்டு இருக்கான். ஒன்லி கமாண்ட் டேக் அதுக்கு தான் லைக் அவனை விடு, அவன் பேச மாட்டாயா. கமெண்ட் மட்டும் தான், ஸ்பீக்கர்லாம் வர நாகரிக மாட்டான். அரசியல் யாரும் பேச ஊப்பிங்களுக்கு ஏதி மாட்டாங்க. அவ்வளோ அவங்கள ஏன் மேல தைரியம் எல்லாம் ஏத்திக்கிட்டு? மேல வராம கீழே உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. அவன் கமாண்டு டேக் நீ தினைக்கும் காலைல உன் பேரை நீ உன்னை குறிச்சிட்டான்னு வச்சுக்கேன், உன்னை தினைக்கும் ஒரு 3 நாள் உன்னை தொடர்ந்து 3 டேக் போடுவான். அது பழகி போயிட்டு 30 நாள் டேக் போடுவான் உன் பேர்ல. டேக் போட்டு டவுஸ் வந்து நிக்க வச்சிருவேன். அந்த டேகை பார்த்து நீ என்ன பண்ணணும்னா, ஐயோ நம்ம அண்ணன் ஆட்சியில் இப்படிலாம் நடக்குதா, ஐயோ நம்ம அண்ணன் ஆட்சியில் இப்படிலாம் நடக்குதா, இனிமேட்டு நம்ம அண்ணனை இனிமேல் நம்ம ஆதரிக்க கூடாது, நமக்கு எப்பயுமே கருணாநிதி தான், நமக்கு எப்பயுமே ஸ்டாலின் ஐயா தான், நமக்கு எப்பயுமே உதயநிதி ஐயா தான், அடுத்து இன்பநிதி ஐயாக்கு நீ குண்டி கழுவுறதுக்கு உன்னை ரெடி பண்ணுவான் அவன் கமாண்ட் உன்னை டேக் பண்றது எல்லாமே. இல்ல நீங்க வைக்கிற இப்ப டிஎல்ல கதறீங்களே, இந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டில கதறினா சும்மா விடுவாங்களா உன்னை? சொல்லுங்க ப்ரோ நீங்க. சொந்த கட்சியில உள்ள போட்டு விட்டுருவானுங்க. நண்பர்களே இப்பவும் சொல்றேன், நைட்டு இல்ல நைட் 2 மணிக்கு ஒருத்தன் போய் இன்ஸ்டாகிராம்ல போய் வந்து தொடையை பார்த்து ஒரு தட்டி விட்டான். ரீபோஸ்ட் எப்படி விட்டு கொடுத்தாங்க தெரியுமா? யாருடன் காலை தேடி இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்ணீங்க. யாருடைய காலை தேடி நம்ம டிவிகே பசங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், என் மனசுல அண்ணன் இப்போ வரைக்கும் தங்கம் தான். அந்த தங்கத்துக்கிட்ட இன்னைக்கு த்ரிஷா வருதுன்னா அந்த தங்கம் எனக்கு துரோகம் பண்ணாது. ஒரு செகண்ட் என்னன்னா அது ஃப்ரெண்டு. இப்போ வரைக்கும் வாய் திறக்காத பட்சத்துல நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரெண்டோட முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்க வராங்கன்றதை நான் வரவேற்று நான் அதை விட்டுறேன். அது அந்த பக்கம் கண்ணு போய் தப்பா பாக்குதுன்னா அப்போ மனசுல அண்ணனை பத்தி ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. அதனாலதான் அந்த விஷயத்த நீ தப்பா பாக்குற. அவன்கிட்ட தான் இருக்கு தப்பு. அதான் சொல்றேன், நீ அந்த அண்ணனை வந்து நீ தங்கமா பார்த்தனா உன் கண்ணுக்கு அது தங்கமா தெரியும். அண்ணனை வந்து நீ கேவலமா பாக்குறன்னா தான் உனக்கு அந்த விஷயம் கேவலமா தெரியுது. அவங்க வாயால வார்த்தை வராத பட்சத்துல நீயா ஒரு முடிவுக்கு வராத. கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்றதெல்லாம் வராத. நாளைக்கே வந்து ஃப்ரெண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா செருப்ப சாணில் அடிச்ச மாதிரி திமுக இருக்க இல்லையோ உனக்கு இருக்கும். அது உனக்கு தான் அசிங்கம். நாளைக்கு நம்ம பசங்கிட்டே நீ திரும்பி வந்து பேசணும். அப்ப என்ன பண்ணுவ? மூஞ்ச கொடுத்து பேசுவியா? நாங்க கேவலமா கேட்போம். இதே மாதிரி நம்ம நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி விட்டுக்கிறோம்டா. நம்ம விச்சல் வாரிசே வந்து நிறைய பேர் பாண்டியன் ப்ரோ நல்லா நெத்தில அடிச்ச மாதிரி. ஒரு ஆள் பேசி முடிக்கிட்டு விஜயகுமார் பேசி முடிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நம்மளே வந்து நிறைய வாட்டி எங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கிறோம், புரியுதா? எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு அவங்க அப்பயுமே திருந்தாத பாரு, நம்மள திரும்ப திரும்ப எதையாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு அடிச்சுட்டே இருப்பானுங்க. இங்க நம்ம அண்ணனை கேள்வி கேட்கற தகுதி யாருக்கு இருக்குன்னா, இங்க 10 வருஷம் 5 வருஷமா ஐடியில உட்காந்துங்கன்னா அண்ணனுக்காக வேலை செஞ்சானுங்க பாரு, அவனுங்களுக்கு தான் முதல் தகுதி இருக்கு. இதை நேத்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல ஐடி ஓபன் பண்ணி வந்துட்டு திடீர்னு பார்த்தனா என் வீட்டு எல்லாம் தங்கம், அண்ணன் வீட்டுல மட்டும் எப்படி இது பித்தளை இருக்குன்னு கேட்கறதெல்லாம் வச்சுக்கூடாது. தப்பு இருக்குன்னா முதல்ல உன் வீட்டுல போய் உன் கண்ணாடியை பார்த்து உன் மூஞ்சியை பார்த்து கேட்டுக்க. நம்ம வீட்டுல எல்லாம் ஒழுக்கமா இருக்கா, நம்ம வீட்டுல எல்லாம் சரியா இருக்கா, நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் கரெக்டா இருக்காங்களா, நம்ம ஒழுக்கமா இருக்கிறோம்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து அண்ணனை கேளு. பாண்டி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அண்ணனுக்காக இங்க போராடினவனே சூத்த முடியும்னு அவன் வேலையை பாக்குறான். அது அந்த விஷயத்துல சம்பந்தம் இல்லாம நீ என்னடா கொதிக்கிற அப்படியே. பாண்டி ஒரு நிமிஷம் எக்ஸ்பிரி ப்ரோ வந்துக்கிற ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ்பிரி ப்ரோ கேக்குதா ப்ரோ? நல்லா இருக்கியா? எப்படியா இருக்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா ஜேடி? நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? வணக்கம். அப்படி எப்படி போயிட்டு இருக்கு? டேக் எல்லாம் ஓட்டிக்க இருந்தீங்களாமா? ஆமா, அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா போட்டுதானே ஆகணும். அண்ணனை கேள்வி கேட்கிற உரிமை எக்ஸ்பெரிக்கு தான் முதல்ல இருக்குது சொல்ல போனா. எல்லாரும் இல்ல கேள்வி கேட்கறதுக்குன்னு அந்த மாதிரி இல்ல, யாரு வேணா கேள்வி கேட்கலாம் அண்ணனே. இப்ப என்னன்னா அது வந்து நம்ம அது நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அது 5 வருஷம் இருந்தாங்க 10 வருஷம் இருந்தாங்க, அது அப்படி இல்ல. பொதுவா வந்து இப்போ எனக்கு முன்னாடி எல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி ஃபேன் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்க, நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்களோட மைண்ட் செட் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால அந்த கருத்து நம்ம வந்து இங்க வந்து நம்ம அதை ஒரு எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்கிறப்ப அந்த மாதிரி வந்து நம்ம பேச வேணாம். 2வது
நான் வந்து என்னோட பர்சனல் இத வந்து நான் தனிப்பட்ட முறையில இது வந்து மத்தவங்க இத வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லல. என்னோட தனிப்பட்ட இது வந்து என்னன்னா, என்னோட போஸ்ட்லாம் நீங்க பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல வேற எதுவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? அது அவரோட பர்சனல். நீங்க சொல்ற மாரி அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஓகேவா? அது வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவரு வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எப்படி வேணா இருந்துக்கட்டும். அது வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கும் கிடையாது. இன்னைக்கும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது. எப்பவுமே அது வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு பிரச்சனை கிடையாது. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய பார்த்து நான் ஃபேன் ஆகல. சரியா? அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய பார்த்தோ, அவரு வந்து இத பார்த்தோ, அந்த மாரி நான் ஃபேன் ஆகல. அவர் படத்துல பார்த்தோம், ரசிச்சோம், ஃபேன் ஆனோம். இப்போ இந்த நிலைமையில இந்த இந்த இதுல வந்து இருக்கோம். சரியா? பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தர வந்து நீங்க கூட்டிட்டு வரீங்க. அத வந்து காமனா இருக்கிற சில பேர் இல்ல பல பேர் வந்து அத வந்து தப்பா பார்க்குறாங்க, தப்பா பேசுறாங்க. சரியா? 2வது உங்கள வந்து நீங்க வந்து நடிகர் கிடையாது. நடிகரா இருந்து வெறும் நடிகர். வெறும் தளபதி விஜய். அப்படின்னு இருந்தா, நீங்க வந்து ஒரு சினிமா நடிகரா மட்டும் தான் பார்க்கப்படுவீங்க. நீங்க யாரும் இன்னைக்கு வந்து ஒரு நடிகையோட வரலாம். நாளைக்கு இன்னொரு நடிகையோட வரலாம். நாளான்னைக்கு இன்னொரு நடிகை கூட வரலாம். அது யாருமே இங்க ஒரு பிரச்சனையா பார்க்க மாட்டாங்க. ஏன் நார்த் இந்தியால சரி, வெளிநாடுகள்ல சரி, அப்படித்தான் இருக்கு. அந்த சினி ஃபீல்டே வந்து அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நடிகையோட வருவாங்க, நாளைக்கு ஒரு நடிகையோட வருவாங்க, நாளான்னைக்கு ஒரு நடிகையோட வருவாங்க. அத ஒரு பிரச்சனையாவே பார்க்க மாட்டாங்க. இங்க எந்த இடத்துல பிரச்சனை ஆகுதுன்னா, விஜய்ன்றவரு வந்து ஒரு அரசியலுக்குள்ள ஒரு பொது வாழ்க்கைக்கான முகமா பார்க்கப்படுறாரு. அவர நம்பி 1.75 கோடி பேர் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. சரியா? அவர் என்ன டிசிஷன் எடுத்தாலும், அந்த 1.75 கோடி பேர் அவர நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கும். 2வது அத சார்ந்த அவங்க அந்த அந்த மக்கள சார்ந்தவங்கள பாதிக்கும். இது வந்து நான் வந்து அவரோட நிர்வாக ரீதியா நான் சொல்றேன். அவர பர்சனல் ரீதியா சொல்லல. இது வந்து அவர நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க. அவர் வந்து ஏதாவது நிர்வாக ரீதியா வந்து ஏதாவது சொதப்புனா, ஃபர்ஸ்ட் அவர நம்பி ஓட்டு போட்டவங்கள பாதிக்கும். அதுக்கப்புறம் அவர அவர அந்த அந்த மக்கள சார்ந்தவங்கள பாதிக்கும். கரெக்ட்டா? ப்ரோ இப்போ ப்ரோ ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். ம், இல்ல எக்ஸ் ப்ரோ இல்ல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. ம், அந்த 1,75,00,000 பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, ம். அவங்க வந்து எதனால வந்து எப்படி வந்து பாதிப்பாங்க நீ சொல்லு? நான் வந்து இதனால தான் பாதிப்பாங்க, அதனால தான் பாதிப்பாங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்ற வார்த்தைய கரெக்ட்டா கவனிக்கணும். நிர்வாக ரீதியா வந்து அதாவது இந்த அரசோட நிர்வாக ரீதியா ஏதாவது சொதப்புனா, அவர நம்பி ஓட்டு போட்ட 1.75 கோடி பேர வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்கும். அதாவது நம்ம நம்பி தான் ஓட்டு போட்டோம். நம்ம நம்பி தான் இவர வந்து முதல்வர் ஆக்கணும். நம்ம நம்பி ஓட்டு போட்டோம். ஆனா வந்து இப்படி ஆயிருச்சு. இது வந்து இப்படி ஆயிருச்சு, அப்படி ஆயிருச்சுன்னு ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து பொருளாதார